ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காயோடைய சூப். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொத்தவரங்காயும் ஒரு கூட வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு, அது கூட வந்து முதல்ல ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இந்த நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய் பூண்டு உடைய கலவையை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கொத்தவரங்காயோடைய சூப்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்களுடைய உடல் எடையை குறைக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, குடல் வந்து நல்ல சுத்தமாகும், சர்க்கரையோடைய அளவை ஈஸியா கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த கொத்தவரங்காய் இருக்கும், கூட ரத்த கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும், உடல் எடையும் குறையும். ஸோ கொத்தவரங்காய் சூப் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்.